நம்ம growthக்கு கடவுள் ஏகப்பட்ட பிளானை போட்டு வச்சிருக்காரு. நம்ம அந்த பிளான்ல வர்றதே இல்லை. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். பாருங்களேன், நம்ம growthக்கு கடவுள் ஏகப்பட்ட பிளானை போட்டு வச்சிருக்காரு. நம்ம அந்த பிளான்ல வர்றதே இல்லை. நம்ம வேற ஒரு பிளானை பண்ணி வேற மாதிரி போயிட்டு இருக்காது. என்ன பிரதர் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அப்படின்றது. அப்படி செய்தார்னா எப்படி செய்தார்? அவர் இப்படிதான் வளர முடியும்ன்றாரு. இல்லை அப்படியும் நாங்கள் வளருவோம்னா அப்போ நீங்கள் கடவுளோட மகா புத்திசாலிகளாக இருக்கிறீங்க. மேலும் நாம் அனைவரும், எல்லாம் சொல்லுங்க, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். கடவுளோட ஐடியா என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஆயிரணுமா. வாட் இஸ் த கோல் ஆஃப் காட்? கடவுளுக்கு ஒரு லட்சியம் இருக்கான். என்ன லட்சியம் தெரியுமா? கிறிஸ்து மாதிரி நீங்கள் எல்லாரும் ஆயிடணும். ஆமென். என்ன மாதிரி ஒரு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க அப்பாவுக்கு. சில பேர் நான் அவனை விட எவ்வளோ பெட்ரு, அவனை விட பெட்டராக இருக்குது கடவுள் உங்க கூப்பிடல, ஏசு மாதிரி இருக்குது உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. சிலர் யாரோடையாவது தங்களை அளந்துக்கிட்டே இருப்பாங்க. அவளை விட நான், அவள் உங்கள் அளவு அல்ல, அவர் உங்கள் அளவு அல்ல, இவர் உங்கள் அளவாக இருக்கிறார். ஆமென். சில பேருக்கு அதில் ஒரு சந்தோஷம். அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டியவர் இவர். மேலும் நாம் அனைவரும், எல்லாம் சொல்லுங்க அனைவரும். சிலர் மட்டும் ஆயிருங்கன்னு சொல்லிடல. யாரு? எல்லாம் சொல்லுங்க அனைவரும். வாரீங்களா? கூட வாரீங்களா? எல்லாம் சொல்லுங்க நாம் அனைவரும். குமாரன், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீங்களே உங்க ஏரியாவுக்கு கிறிஸ்து. ஆமென்.